தன்னுடைய வேலையும் விட்டு கொடுக்காம ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க 8 டாக்டரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பணிவை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ப்பா, எனக்கும் திமிரெலாம் கிடையாதுங்க. நான் எதாக இருந்தாலும் எனக்கு தெரிகிற ரகசியம் இந்த உலகத்துக்கு தெரியணும்னு நினப்பேன். இந்த பையன் தான் வீடியோ எடுக்க வந்தாப்புல. நான் கேட்டேன், அவங்க ப்ரொமோ பேசியிருக்காங்கப்பா, அவங்க நிகழ்ச்சி மாதிரி தெரியுது, ஆனால் நீங்கள் என்னைய ஃபுல்லான்னு சொல்லி தான் கூப்பிட்டீங்க, என்னை அவங்களில் கூப்பிடணும். ஏன்னா எனக்கு ஈகோலாம் இல்லை, நான் சொன்னால் வந்துடுவேன். ஆனால் அவங்க நிகழ்ச்சிக்கு அவங்க கூப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அவங்ககிட்ட இருந்து கால் வந்தது. நான் அவங்கக்கிட்ட பேசின உடனேயே எனக்கு கரைஞ்சிட்டேன். ஏன்னா அவங்க வீட்டு சூழ்நிலை, ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளத்தை தாங்கி நிற்கிறா, எவ்வளோ வலிமையானவள். ஒரு பொம்பளை நினச்சான்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, உங்கள் வீடு எங்கேயோ இருக்கும். அப்போ அந்த நீதான் ஆம்பளைங்க சரண்டர் ஆகுங்க. நீங்கள் தாங்க ஹீரோ, உங்களை மாதிரி யார் இருக்காங்கன்னு நாங்களும் சரண்டர் ஆகுறோம். எல்லாருமே உண்மைதான், எவ்வளோ வளர்ந்தாலும் நம்மளுக்கு வீடு தான் சொர்க்கம். அதை விட்டு கொடுத்துறாதீங்க.